செப்டம்பர் 5 கனடாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் நிகழ போற ஒரு நாள். அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கனடால கண்ணக்க புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு. அதாவது இந்த புலம்பெயர்ந்தவர்கள் வெளிநாட்டுக்குள்ள வாரது தொடர்பா, அதாவது அது மாணவர் விசாவா இருக்கலாம், விசிட் விசாவா இருக்கலாம், ஒர்க் விசாவா இருக்கலாம், எந்த விசாவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்ந்து கண்ணக்க சட்டங்களை கனேடிய அரசு நடைமுறைப்படுத்துது. அந்த சட்டங்கள் என்ன, எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது, அப்ப இனி போக போறார்கள், இனித்தான் கனடாக்கு போகணும் என்று சொல்லி முயற்சிக்கக்கூடியார்கள் எந்தெந்த விடயத்தில எல்லாம் கவனம் செலுத்தணும் என்றதை பற்றி இந்த காணொலியில முழுக்க சொல்ல போறேன். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, கனடாவை பொறுத்த மட்டும் இப்ப இந்த வெளியில இருந்து கனடாவுக்குள்ள போகக்கூடியார்கள், அதாவது புலம்பெயர்ந்து கனடாவுக்குள்ள போகக்கூடியார்கள் மிக அதிகமாக இருக்குது. அதாவது நான் வளமையாக சொல்றது போல 2023 பிற்பகுதியில் இருந்து 2024ஆம் ஆண்டு அந்த வரைவு எடுத்து பார்த்தோம்னா மிக அதிகமான ஆட்கள் வந்து கனடாவுக்குள்ள போயிருக்கணும். அதுல வந்து விசிட் விசா கூட இருந்தாலும் மறைமுகமா இந்த மாணவர் விசா, ஒர்க் விசான்றது இன்றும் நடைமுறையில் இருக்குது. ஆக இதுகளை ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் என்று சொல்லி கனடா அரசு கண்ணக்க புதிய சட்டங்களை நாள்தோறும் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு புதிய சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்த விசாக்களை மட்டுப்படுத்துறதா தான் அந்த சட்டங்களோட குறிக்கோளா இருக்குது. அப்படி ஒரு புதிய சட்டங்கள் கொஞ்சம் தான் கனடா கொண்டு வந்திருக்குது. இந்த சட்டங்கள் எல்லாம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் நடைமுறைக்கு வருது. அதுல ஒரே மகிழ்ச்சியான விடயம் மட்டும் மாறப்போகுது. எப்படி என்று சொன்னா, இப்ப கனடால படிச்சு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் 20 மணித்தியாலம் தான் வேலை செய்யலாம். அதாவது வந்து ஒரு கிழமைக்கு 20 மணித்தியாலங்கள் தான் வேலை செய்யலாம். ஆனா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அவர்கள் 24 மணித்தியாலம் வேலை செய்யலாம். 24 மணித்தியாலம் என்று சொல்றது ஒரு கிழமைக்கு 24 மணித்தியாலங்கள் வேலை செய்யலாம். ஆஹா, அது மட்டும்தான் இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியா இருக்குது. இதை தாண்டி என்னென்ன சட்டங்கள் நடைமுறைக்கு வருது என்று சொன்னா, யாரெல்லாம் மாணவர் விசால போகிறதுக்காக காத்து கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு பேரிடிய கனடா வெளியிட்டு இருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த மாணவர் விசாவுக்கான அனுமதி பத்திரங்கள், அதாவது புலம்பெயர்ல இருக்கக்கூடிய மாணவர்களை உள்ளுக்கு ஹயர் பண்றதுக்கான அனுமதி பத்திரங்கள் 35% குறைக்கப்பட போகுது. இது ஒரு பெரிய தொகை. ஏன்னு சொன்னா, கனடாவை பொறுத்த மட்டும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருந்து, ஈவன் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கூட கனடாவுக்கு மாணவர் விசால விண்ணப்பிக்கிறவர்கள் மிக அதிகம். அப்படி இருக்க இந்த 35% என்றது மிக ஒரு பெரிய எண்ணிக்கையை இல்லாம பண்ண போகுது. அப்ப யாரெல்லாம் இப்ப ஒரு லோயரான குவாலிபிகேஷனோட நீங்க மாணவர் விசாக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றீங்களோ, உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்ப கனடா என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, அதுக்குள்ளேயும் ஒரு வடிகட்டி மிக திறமையான மாணவர்களை மட்டும்தான் கனடாவுக்குள்ள எடுக்க போகுது. இப்ப ஆஸ்திரேலியா போகணும் என்று சொன்னா IELTS ஸ்கோர் எப்படி கூட இருக்கணும், டிகிரி இருக்கணும், நல்ல தகுதிகள் இருக்கணுமோ அதே போலதான் இனி கனடாவும் வரப்போகுது. நாங்கள் IELTSல 6.0 இருக்கிறார்கள், இனி வந்து 6.5, 7.0 மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். சோ அப்படியான இறுக்கமான நடைமுறைகள் கனடால செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இதே போல ஒரு மிகப்பெரிய அறிவித்தல் என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் 4 வருடம் ஒர்க் பெர்மிட்ல நீங்க போறீங்களோ, நீங்க வந்து உங்களோட ஒர்க் பெர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விடயம், ஆனா செப்டம்பர்ல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது என்று சொல்லப்படுது. அப்ப இது சார்ந்து அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்க, இப்ப அங்க இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஒர்க் பெர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். வேலை விசா படிச்சு முடிச்சு வேலை இருக்கக்கூடியவர்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா புதுசா யாரெல்லாம் நீங்க இங்க இருந்தே ஸ்ட்ரைட்டா 4 வருட வேலை விசால போகிறீங்களோ, நீங்க வந்து ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா, நீங்கள் 5 வருடங்கள் 6 வருடங்கள் அங்க பணிபுரிந்தால் நீங்க வந்து மிக இலகுவாக கனடாவினுடைய PR பாயிண்ட்ஸுக்கு எலிஜிபிள் ஆனாலா மாறிடுவீங்க. அப்ப உங்களுக்கு PR தர்றது கட்டாயமாகிடும். அப்ப அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லித்தான் இந்த புதிய நடைமுறை வந்திருக்கு. இதுக்கு இலக்கு வச்சுதான் இந்த மாணவர் விசால போயிருக்கக்கூடியவர்களுக்கு 4 வருடமாக இருந்த படிப்புக்கு பின், அந்த படிச்சு முடிச்சா பிறகு வேலை கொடுக்கறத 4 வருடமா இருந்தது இப்ப 3 வருடமா குறைச்சிருக்கணும். என்னன்னு சொன்னா, 4 வருடமா இருக்க அவர்களுக்கு அந்த பிஆருக்கு அப்ளை பண்ற பாயிண்ட்ஸுக்கு அவர்கள் மிக இலகுவாக எலிஜிபிள் ஆளா மாறினார்கள். அப்படி மாறக்கூடாதுன்னு போட்டு இப்ப அந்த பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து 3 வருடங்களாக குறைச்சிருக்கணும். ஆக நாங்கள் படிச்சு முடிச்சு 3 வருடம் வேலை செய்தால் அவர்களுடைய அந்த பாயிண்ட்ஸுக்கு எலிஜிபிள் இல்ல, சோ பிஆருக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்படியான இறுக்கமான நடைமுறைகளை கனடா கொண்டு வந்திருக்குது. இதே போல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விசிட் விசா மிக அதிகமான ஆட்கள் விசிட் விசால தான் கனடாக்கு போறோம். என்னன்னு சொன்னா, அதுக்கான செலவுகள் மிக குறைவு. சோ அப்படி இருக்க இந்த விசிட் விசால கணக்க பேர் போறதால இந்த விசிட் விசாவை கணக்க நிராகரிப்புகள் இப்ப வளவழிக்கிட்டு ஒரு அவதானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 4 மாதம் 5 மாதம் மட்டும் இருந்த விசிட் விசா போனவர்களும் இப்ப விசிட் விசாவால நிராகரிக்கப்படுறவர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, கன பேர் போனதால அங்க போய் 6 மாதத்துல திரும்பி வரணும் சொல்லி போட்டு அங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, ஒன்றில் ஸ்டூடெண்ட் விசாக்கு மாத்துறது இல்லது ஒர்க் பெர்மிட்டுக்கு மாத்துறது, இப்படியான நிலைமைகள் இருக்குது. இப்ப அண்மையில கூட ஒரு காணொலி வைரல்
கூறுதலா இருந்தது. எப்படின்னு சொன்னா கனடாவில், அதாவது இந்தியாவில இருந்து கனடாவுக்கு போயிருக்கக்கூடிய 50 வயது மதிக்கத்தக்க நபருக்கு கனேடிய அரசாங்கம் ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு மாணவர் விசா மாத்தி கொடுத்திருக்கு. அதாவது விசிட் விசாவில இருந்து மாணவர் விசா மாத்தி கொடுத்திருக்கு. சோ அது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்கு அங்க கனடாவில் உள்ளாயிருக்குது. கனடிய மக்கள் கணக்க பேர் இங்க இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க வெளியில இருந்து வரக்கூடும், அதுவும் 50 வயது மதிக்கத்தக்க நபருக்கு மாணவர் விசா மாத்தி கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், அதற்கு பிறகு இந்த காணொலி மிகப்பெரியதாக வைரலாகி இப்ப கனடாவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. அப்படி ஒரு நிலைமை கனடாவில் இருக்குது. சோ இந்த மாணவர் விசிட் விசால போறாக்கள் இனி வந்து உங்களோட ஒர்க் பெர்மிட்டுக்கு மாத்துறது, ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மாத்துறதுன்னு சொல்லி ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துறதால இந்த விசிட் விசாவும் குறைக்க போயினோம் என்று சொல்லி கணக்க நம்பகத்தன்மையான வட்டாரங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கு. சோ இதுவும் வந்து கூடிய சீக்கிரம் நடைமுறைக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே போல இன்னும் ஒரு மிகப்பெரிய விடயம் என்னன்னு சொன்னா இந்த கேஆகிவர் விசா. கேஆகிவர் விசாவில் நீங்க கனேடியன் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், எண்ணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா 15,000 கேஆகிவர்ஸுக்கு வந்து நாங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொடுக்க போறோம். அதாவது நீங்க எந்த ஒரு நாட்டில இருந்து விண்ணப்பிச்சு நீங்க கனடாவுக்குள்ள வரும்போதே நீங்கள் பிஆர் என்ற அனுமதியோட வர முடியும் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. என்னன்னு சொன்னா கனடால வந்து இப்ப 2026ஆம் ஆண்டு ஒரு தொகையான ஆட்கள் வந்து ரிட்டையர் பண்ண போயிடும், அதாவது அவர்களுடைய பணியில் இருந்து விலக போயிடும், வயது முதிர்வால விலக போயிடும் என்று சொல்லியும், அவர்களை பராமரிக்கிறதுக்கு அங்க ஆட்கள் இல்லை என்று சொல்லியும், இப்ப அங்க கேஆகிவர்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் வயது அதிகமாக இருக்கிறதால அவர்களை பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதால 15,000 கேஆகிவர்ஸுக்கு நாங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ஸோட எடுத்துக்கொள்றோம் என்று சொல்லி கனடா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி இருக்குது. அது சார்ந்த ஒரு பூரண விளக்கமான காணொலி, என்னென்ன தகுதிகள் வேணும், எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு செலவாகும் என்று சொல்லி ஒரு பூரண விளக்கமான காணொலி ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. யாரெல்லாம் கேஆகிவர்ஸ் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு கனடா போகணும் என்று சொல்லி ஆசை இருந்தா மிக பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லி நம்புறேன். சோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் செப்டம்பர்ல இருந்து நடைமுறைக்கு வருது. இப்பயும் நடைமுறைக்கு வந்துட்டு, ஆனா செப்டம்பர்ல இருந்து தான் அந்த பிஆர் கொடுக்கிறது வந்து நடைமுறை ஆக போகுது. சோ இப்படி இருக்க இன்னும் ஒரு புதிய விடயம் என்னன்னு சொன்னா இந்த மாணவர் விசால போகக்கூடிய மாஸ்டர்ஸ்ல போகக்கூடிய ஆட்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆனா யாரெல்லாம் டிகிரி கோர்சஸ், அதாவது சாதாரண டிப்ளோமா, ஹை நேஷனல் டிப்ளோமா, டிகிரியில நீங்க போக போறீங்களோ உங்களுக்கு வந்து இனி அங்க படிச்சு முடிச்சதும் வேலை கிடையாது. இதை வந்து எப்படி சொல்லுதுன்னு சொன்னா பிபிடி ப்ரோக்ராம் என்று சொல்லி நீங்க வந்து பிரைவேட்ல தான் வேலை எடுக்கணும் என்று சொல்லியும் அதை நாங்கள் தான் தேடணும், கனேடிய அரசாங்கம் எங்களுக்கு தேடி தராது, அதை நாங்கள் தான் தேடி பெற்றுக்கொண்டு படிச்சு முடிச்சா பிறகு வேலை செய்யணும் என்று சொல்லியும், அப்படி செய்யக்கூடிய வேலை கூட 2 வருடங்கள் மட்டும்தான் நான் வேலை செய்ய முடியும் என்று சொல்லியும் கனேடிய அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்குது. ஏற்கனவே நடைமுறைக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 2 கிழமைகளுக்கு மேலே ஆகுது. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப கனடால போய்கொண்டிருக்குது. canada.ca என்ற சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா நான் சொன்ன அவ்வளவு இதனையும் ஒரு விளக்கத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அதே போல இன்னும் ஒரு விடயம், அங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணி ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா கனடால வந்து இந்த பிஎன்பி ப்ரோக்ராம் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களையும் வெளியேற்றுதல், அதாவது இந்திய மாணவர்களை வெளியேற்றிருக்கணும். சோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் போகுது. எங்களுடைய ஃபண்ட் திருப்பி தாங்க, எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி கணக்க பிரச்சனைகள் போறதால இந்த பிஎன்பி ப்ரோக்ராமுக்கு உள்ளுக்கு எடுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் கனடா குறைச்சிருக்கு. நீங்கள் வந்து பெனி பிஎன்பிக்கு போகணும்னு சொன்னா கனடால போய் அதற்கு பிறகுதான் நீங்க மாறிக்கொள்ளுமே தவிர நேரடியாகவே இங்க இருந்து விண்ணப்பிச்சு போகலாது. கன பேர் இந்த மாணவர் விசாவில் இங்க இருந்து பிஎன்பிக்கு ட்ரை பண்றது, அப்படி ட்ரை பண்றதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்காம். என்னன்னு சொன்னா அதை கனடிய அரசு தெளிவுபடுத்தி இருக்குது. எப்படி என்று சொன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கணும். எப்படி என்று சொன்னா நீங்க வெளிநாடுகள் இருந்து பிஎன்பிக்கு நீங்க விண்ணப்பிக்கும் போது நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லுவீங்க. எப்படி என்று சொன்னா அதாவது சொல்லாம சொல்லுவீங்க. எப்படி என்று சொன்னா பிஎன்பி என்றதே நிரந்தர குடியுரிமைக்கான ஒரு வாய்ப்பு தான். சோ நான் நிரந்தர குடியுரிமையை விரும்புறேன் என்று சொல்லி நீங்க மாணவர் விசாக்கு விண்ணப்பிக்கும் போது நீங்கள் சொல்லிடுவீங்க. சோ ஒரு கதைக்கு உங்களோட மாணவர் விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டால் நீங்க டிஎன்பிக்கு உதாரணமா நோவாஸ்கோட்டியாக்கு அனுப்புறீங்க. சோ நோவாஸ்கோட்டியால உங்களோட பல்கலைக்கழகத்தும் வந்து உங்களோட விசாவை நிராகரிச்சுட்டு சொன்னா நீங்க கனடாண்ட வேறொரு மாகாணத்துக்கே விண்ணப்பிக்க தகுதி இல்லை என்று சொல்லி முடிவு வந்துடும். எப்படி என்று சொன்னா நீங்க விண்ணப்பிக்கும் போது பிஎன்பிக்கும், அதாவது நான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆசைப்படுறேன் என்று சொல்லி ஒரு ஹிஸ்டரியை கொடுத்து போட்டு அது ரிஜெக்ட் ஆனால் திருப்பி இன்னும் ஒரு மாநிலத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க இயலாது. என்னன்னு சொன்னா நான் கனடா போனா திரும்பி நாட்டுக்கு வருவேன் என்று சொல்லி தான் நாங்கள் மாணவர் விசால போறது. சோ அப்படி இருக்கும்போது நாங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு ஆசைப்படுறோம் என்று சொல்லி பிஎன்பி மூலம் தெரியப்படுத்தினால் இன்னும் ஒரு விசாவுக்கு விண்ணப்பிக்க இயலாத ஒரு நிலை இருக்குது. சோ இப்படியான நிலைமைகள் தான் இப்ப கனடாவை பொறுத்த மட்டும் இருக்குது. ஒரு சட்டத்தரணியோட முழுமையான ஒரு லைவ் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். பெரும்பாலும் 4 இன்றைக்கு அந்த லைவ்ல உங்களோட இணைஞ்சு கொள்வேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் அதுல நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அந்த சட்டத்தரணி யாருன்னு சொன்னா பேர் எல்லாத்தையுமே நான் 4 இன்றைக்கு சொல்றேன். நான் அந்த சட்டத்தரணி வந்து கனடால இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த, அதாவது இந்த புலம்பெயர்தல் குடிபெயர்தலோட தகுதி வாய்ந்த ஒரு சட்டத்தரணி, அவரோட பூரண விளக்கமா எல்லாம் கதைச்சு ஒரு லைவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். யாரெல்லாம் டவுட்ஸ்களோட இருக்கிறீங்களோ அந்த டவுட்ஸ்
இன்றைக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்கக்கூடிய விடயங்களை நாளண்டைக்கு லைவ்ல கேட்டுக்கொள்ளலாம். இதே போல மேலும் ஒரு பிரியோசனமான காணொலியில அடுத்த காணொலியை சந்திக்கிறேன். நன்றி.